நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆப்பிள் செடி. ஆப்பிள் செடியோட பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த செடி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து இப்போ ஒரு 15 நாள் ஆகிடுச்சி. அப்போ வந்து ரொம்ப செடி இலையெல்லாம் வாடி போய் இலையே வராமல் இருந்தது. இப்போ நாங்கள் கொண்டு வந்து வச்ச பிறகு நல்லா இலை வந்திருக்குது. ஆனால் இந்த பாருங்கள், இந்த ஆப்பிள் செடியில் ஒரு பூச்சி இருக்குது. இந்த பூச்சி வந்து நம்ம ஊர் எறும்பு மாதிரியே இருக்குது. இது பாருங்கள், இதுதான் இந்த இலையெல்லாம் ஏதோ டேமேஜ் பண்ணுது. இலை கருகுதுன்னா இதுதான் கடிச்சு ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இங்கே ஆப்பிள் வந்து மண்ணை பொறுத்து நல்லா வருதுங்க. இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குதா, காஷ்மீர், ஊட்டி இந்த மாதிரி நல்லா இங்கே ஆப்பிள் நல்லா வருது. பாருங்கள், மொட்டு வந்து ரெட்டாக இருக்குது, பூ வந்து நல்லா இந்த கலரில் இருக்குது, பிங்க் இது சேர்ந்த கலரில் இருக்குது. இப்போ நல்லா சன்லைட்டு 11 மணி சன்லைட்டில் நான் அந்த வீடியோ இப்போ தான் பார்த்தேன் பூ பூத்துருக்கிறத. ஸோ இந்த இதை எடுக்கலாம் அப்படின்னு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதான் வந்து இலையை பாருங்கள், ஆப்பிள் இலை இதான். இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படியே இதாக இருந்தது. இப்போ நல்லா இருக்குது. பட் இன்னும் நாங்கள் தொட்டிலே வச்சுருக்குறோம், இன்னும் கீழே வைக்கல. ஏன்னா போன வருஷம் வச்சு போயிடுச்சு. அதனால் இந்த வருஷம் வந்து சரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழியெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் கீழே நடலை. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.